நரம்பு பாதிக்கப்பட்டு இடுப்பில் இருந்து கால் வரைக்கும் வலி அதிகமாக இருக்குது. பட்டக்ஸில் தாங்க முடியாத அளவுக்கு வலி இருக்குது. பட்டக்ஸில் மட்டும் இல்லாமல் கெண்டைக்கால் தசை வரைக்கும் நரம்பு இழுக்கிற மாதிரி வலி அதிகமாக இருக்குன்னா அதை சிம்பிளாக எப்படி குறைக்கலாம், அந்த வலியை குறைக்கலாங்கிற டிப்ஸ் வந்து நான் இப்போ சொல்கிறேன். ஹலோ எவரிவன், நான் ஜேசுதாஸ், ஃபிசியோதெரபிஸ்ட், திருவண்ணாமலை. இந்த வீடியோவில் வந்து சயாட்டிகா நரம்பு பாதிக்கப்படுறதுனால எதனால் பாதிக்கப்படுதுன்னா முக்கியமாக வந்து L4 L5 லெவலில் வந்து ஜவ்வு அழுந்துறதுனால நமக்கு பாதிப்பு ஏற்படுது. இந்த பாதிப்பு ஏற்படுறதுனால நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா பட்டக்ஸ்லேருந்து கால் வரைக்கும் வலி வந்து பரவலாக இருக்கும். சில பேருக்கு ரைட் சைடு இருக்கும், சில பேருக்கு ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டு பக்கமே இருக்கும். இந்த வலி வந்து கெண்டைக்கால் தசை வரைக்கும் வலி இருக்கும். சில பேருக்கு வந்து பாதத்து வரைக்கும் வலி இருக்கும், பாதத்துக்கு கீழே வலி இருக்கும், பாதம் மதப்பாக இருக்கும். இந்த மாதிரியான கண்டிஷனுக்கு எந்த மாதிரியான சிம்பிளான டிப்ஸ் வந்து நம்ம செஞ்சு சில எக்ஸசைஸ் மூலயமா வீட்டிலேருந்து ரெடி பண்ணலாங்கிறத பற்றி நான் இப்போ சொல்கிறேன். சயாட்டிக் நரம்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம முதுகு தண்டுவடத்துக்கு பின்னாடி சைடில் தான் வந்து வரும். லெஃப்ட் சைடும் வரும், ரைட் சைடும் வரும். இந்த மஞ்சளாக இருக்குது இல்லையா, இதை தான் வந்து சயாட்டிக் நரம்பு சொல்லுவோம். இது L4 L5 S1 S2 S3 இந்த 3 லெவலில் இருந்து நமக்கு வந்து ஆர்ஜின் ஆகும். எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இதுதான் வந்து முதுகு தண்டுவடத்துக்கு பின்னாடினா L4 L5 அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கேப்பில் வந்து இந்த சயாட்டிக் நரம்பு வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து ஆரம்பிக்குது. இது போல் வந்து இந்த சைடில் வந்து இப்படி வரும், L5 S1 லெவலில் வந்து இப்படி வரும். இங்கே தான் கீழே வந்து S1 S2 S3ன்னு வரும். இந்த 5 தான் வந்து இப்படி ஒன்று ஒன்றா இது போல் ஆரம்பித்து தனித்தனியாக வந்து கரெக்டாக வந்து இந்த 5மே வந்து ஒரு பக்கமாக சேர்ந்து ஒரு பெரிய நரம்பாக உருவாகி பட்டக்ஸ் பகுதிக்கு வந்து அதுக்கப்புறம் காலுக்கு அப்படியே கீழே வரைக்கும் வரும். கீழே வரைக்கும் வந்து இந்த பாதம் வரைக்கும் வந்து முடியும். ஏன்னா சயாட்டிக் நரம்பு தான் வந்து நமக்கு உடம்புல இருக்கிறதுலே வந்து பிக்கஸ்ட் அண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் நர்வ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பிஞ்ச் ஆகுது, இந்த இடத்துல அழுத்தம் ஏற்படுறதுனால இந்த நரம்பு வந்து நல்ல டென்ஷன் வந்து அதிகமாகிறதுனால என்ன ஆகும்னா அந்த நரம்புக்கு வந்து இம்பல்ஸ் வந்து சரியாக போகாது. அப்படி போகிறதுனால தான் நமக்கு வந்து இங்கே அந்த நரம்பு பிஞ்ச் ஆகிறதுனால L4 L5 டிஸ்க் பல்ஜோ இல்லை ப்ரொலாப்ஸோ இல்லை எக்ஸ்ட்ரூஷனோ ப்ரொட்ரூஷனோ சொல்கிறோம் இல்லையா, அது போல் ஆகிறதுனால இங்கே ஏற்படுற பிஞ்ச்னால நமக்கு அந்த நரம்பு போகிற இடம் ஃபுல்லாக வந்து டென்ஷன் வந்து அதிகமாக இருக்கும், டைட்டாக இருக்கும். அதனால தான் வந்து நமக்கு அந்த நரம்பு போகிற இடம் ஃபுல்லுமே வந்து நமக்கு வந்து பரவலாக வலி இருக்கும், அந்த நரம்பு இழுக்கிற மாதிரி வலி எல்லாமே இருக்குது. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ ட்ரீட்மெண்ட் பார்த்திங்கன்னா பேசிக்காக வந்து ஒரு 2 விதமான டெக்னிக்ஸ் வந்து யூஸ் பண்ணோம். என்னென்னா இப்போது இதுதான் L4 L5 நான் காமிச்சது போல் இந்த சயாட்டிக் நர்வ் வந்து இங்கே தான் ஆரம்பிச்சு இதை கட் பண்ணி காமிச்சிருக்காங்க. இப்போ இந்த டிஸ்க் வந்து நல்லா ப்ரொட்ரூஷன் வெளியே வந்திருக்குன்னா இந்த சயாட்டிக் நர்வை வந்து இந்த இடத்துல நல்லா அழுத்துறப்போ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா பேசிக் ட்ரீட்மெண்ட் இப்போ இந்த இடத்துல அழுத்தமாக இருக்கிற நர்வை வந்து ரிலீஸ் பண்ணணும். அதை தான் வந்து ரிலீஸிங் டெக்னிக்னு சொல்லுவோம். இந்த நரம்பு வந்து இப்போ இந்த இடத்துல அழிஞ்சிருக்கு அப்படின்னா நல்லா பிரிஸ்ட் ஆகி உள்ளே லாக் ஆகிடும். ஸோ இப்போ இந்த நரம்பை வந்து ஃப்ரீ பண்ணி விட்டால் தான் நமக்கு வந்து இந்த பரவலாக இருக்கிற வலி வந்து குறையும். இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து எங்களோட பேஷண்ட்ஸுக்கு வந்து நாங்கள் பண்ணுறோம். இதுக்கு முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஃபிசியோதெரப்பியில் வந்து பயிற்சி மட்டும் இல்லாமல் ஒரு சில அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் டெக்னிக்ஸும் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். சரி, இந்த இடத்த நம்ம ரிலீஸ் பண்ணுறோம், அந்த நர்வோட டென்ஷனையும் நம்ம ரிலீஸ் பண்ணோம். அதுக்கு தான் வந்து என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா இந்த பட்டன்ஸ் லெவலில் அழிஞ்சிருக்குன்னா அந்த பட்டன்ஸ் லெவலில் அழிஞ்சிருக்கிறதுனால அந்த நர்வோட டென்ஷனை இந்த பட்டன்ஸ் லெவலில் ரிலீஸ் பண்ணுவோம். அதான் பிரிஃபார்மிஸ் ரிலீஸ்ன்னு சொல்லுவோம். பிரிஃபார்மிஸ் ஸ்ட்ரெச் இந்த மாதிரி பண்ணி இந்த பட்டன்ஸ் லெவலில் ரிலீஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த முட்டிக்கு பின்னாடி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சயாட்டிக் நர்வ் வந்து இதுதான் முட்டிக்கு பின்னாடி இந்த லெவலில் வந்து இந்த முட்டிக்கு பின்னாடி இந்த சயாட்டிக் நர்வ் வரப்போ 2 பார்ட்டாக பிரியும். இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, இப்படி 2 பார்ட்டாக பிரியும். இது வந்து ஒரு ஃபிபுலான்னு ஒரு போன் சொல்லுவோம். இந்த சைடில் வரும் இந்த 2 பார்ட்டாக பிரிகிற நரம்பு வந்து அந்த ஃபிபுலாங்கிற போனில் வந்து என்ன ஆகும்னா கொஞ்சம் லைட்டாக வந்து ரப் பண்ண மாதிரி போகும், அப்படி சுற்றுற மாதிரி இப்படி வந்து இந்த பக்கம் போகிறது இப்படி போகும். இது வந்து சைடு ஆஃப் த லெக், அதாவது இந்த காலுக்கு இந்த சைடில் வந்து இந்த சயாட்டிக் நர்வ் வந்து இந்த ஃபிபுலர் ஹெட்டில் வந்து அப்படியே ரப் பண்ணி அப்படியே கீழே போகும். அப்படி போகிறப்ப பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வலி வந்து இந்த சைடு கால் ஃபுல்லுமே வலி இருக்கும், இந்த கெண்டைக்கால் தசையிலையும் வந்து அதிகமாக இருக்கும், சில பேருக்கு இந்த பாதம் வரைக்கும் வலி இருக்கும். ஸோ அப்போ இந்த இடத்த வந்து இருக்கிற டென்ஷனை ரிலீஸ் பண்ணுறதுக்கும் ஒரு சிம்பிளான எக்ஸசைஸ் வந்து நான் சொல்கிறேன். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சயாட்டிக் நரம்பு வந்து L4 L5 லெவலில் அழுத்தப்பட்டு இருந்தாலும் அது போகிற கோர்ஸ்லாம் வந்து ஒரு சில இடத்துல வந்து டென்ஷன் அதிகமாகிறதுனால நமக்கு பட்டக்ஸில் வந்து அதிகமான வலி இருக்குது, கெண்டைக்கால் தசையில் வந்து ரொம்ப வலி இருக்குது,
கால் திருப்பினாலே அந்த முட்டி கீழே சைடில் வந்து ரொம்ப வலி இருக்கும். இது முக்கியமாக வந்து L5 ரூட்டுன்னு சொல்லுவோம். L5னா இந்த L5 வெர்டிப்ரா. இந்த இடத்துல அந்த நரம்பு அழுத்தப்பட்டால் தான் நமக்கு வலி வந்து பட்டக்ஸில் வந்து சைடு காலோட சைடு வரைக்கும் வந்து அப்படியே கெண்டக்கால் வரைக்கும் போகும். இந்த சைடில் வலி வரும். அதுதான் வந்து L5 நர்வ் ரூட் வந்து அழிஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். இது எல்லாத்துக்கும் வந்து சிம்பிளான எக்ஸசைஸ் ட்ரிக்கு, சிம்பிளான எக்ஸசைஸ் டெக்னிக் சொல்லித்தரேன். கண்டிப்பாக வந்து இது பண்ணுங்கள். இது வந்து முக்கியமாக எங்களோட பேஷண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா, நாங்கள் பேஷண்ட்ஸுக்கு வந்து ரிப்போர்ட்ஸ் கொண்டு வராங்க. L5 S1ல் நரம்பு அழுத்தப்பட்டிருக்கு, L4 L5ல் அழுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் இன்னொரு பேஷண்ட்டும் வராங்க. அவங்களும் சேம் கண்டிஷன் தான். ஆனால் பேஷண்ட்டை வந்து நாங்கள் வந்து ப்ராப்பராக அசஸ்மெண்ட் பண்ணிட்டு தான் இவங்களுக்கு இந்த எக்ஸசைஸ் கொடுக்கலாம், இவங்களுக்கு இந்த எக்ஸசைஸ் பிளான் கொடுக்கலாம். இல்லை இவங்களுக்கு வந்து எக்ஸசைஸ் இப்போ கொடுக்கக்கூடாது, இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் மூலிமா கண்டிப்பாக வந்து சில ஃபிசியோதெரப்பியில் சில ட்ரீட்மெண்ட் டெக்னிக்ஸ்லாம் வச்சுருக்கோம். அந்த மாதிரி ப்ரோட்டோகால் படி அதை ரிலீஸ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா ஸ்கேன் ரிப்போர்ட் மட்டும் முக்கியம் கிடையாது. பேஷண்ட்டை பார்த்தா தான் அவங்களுக்கு இது செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். நீங்களும் இந்த வீடியோ பார்க்குறப்போ உங்களுக்கு இது சூட் ஆகுமா இல்லையாங்கிறது வந்து எங்களுக்கு வந்து அக்யூரேட்டாக உங்களை பார்த்தா தான் தெரியும். இல்லை நீங்கள் எங்களை பார்க்க முடியல, அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களோட ஃபிசியோதெரபிஸ்ட்டை கேட்கலாம், இல்லை உங்கள் டாக்டர்ஸ்ட்டை நீங்கள் கேட்டுட்டு கூட இந்த எக்ஸசைஸ் வந்து பண்ணலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 80% ஆஃப் த பேஷண்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். இருந்தாலும் ஒரு சில பேர் வந்து கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுனால எந்த சைட் எஃபெக்ட்டும் கண்டிப்பாக கிடையாது. இந்த பட்டக்ஸில் பெயின் வர்றதுக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து அந்த பிரிஃபார்மேஸ் மசிலோட டைட்னஸ்னால இந்த சயாட்டிக் நர்வ் வந்து கம்ப்ரெஸ் ஆகிறதுனால கூட நமக்கு வந்து பெயின் வந்து இருக்கும். இதுக்கு வந்து முக்கியமான என்ன பண்ணணும்னா, அந்த பிரிஃபார்மேஸ் மசிலை வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும். அதுக்குண்டான எக்ஸசைஸ் எப்படின்னா, ஃபஸ்ட்டு இப்போ இந்த காலில் தான் வலி இருக்குது அப்படின்னா காலை மடங்குங்க. இப்போ இந்த பட்டக்ஸில் தான் பெயின் இருக்குது அப்படின்னா இந்த காலை வந்து இந்த கால் மேலே க்ராஸாக போட்டுட்டு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுற மாதிரி அந்த இடத்துல நல்லா சாய்க்கணும். சாய்ச்சிட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு விடணும், ரிலாக்ஸ். இப்போது வலி அதிகமாக இருக்குது, ஃபுல்லாக சாய்க்க முடியல அப்படின்னா மீடியமாக ஓரளவு சாய்ச்சாலே போதும். ரைட்டாக இந்தளவு சாய்ச்சிட்டே வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒரு 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணலாம். வலி தாங்குற அளவு இருக்குது, பரவாயில்ல பண்ண முடியுதுன்னா மட்டும் ஃபுல் ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு ஹோல்ட் பண்ணணும். 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணணும். இது வந்து ஒரு 10 ரிப்பீட்டேஷன் வந்து அந்த பட்டக்ஸ் பெயினுக்கு வந்து அந்த பிரிஃபார்மேஸ் மசிலை ஸ்ட்ரெச் பண்ணால் மட்டும் பார்த்தாது, குளூட்டியஸ் மசில்னு சொல்லுவோம். இந்த பட்டக்ஸ் பகுதியில் வர மசில் பேர் தான் வந்து குளூட்டியஸ் மசில்னு சொல்லுவோம். இந்த குளூட்டியஸ் மசிலை வந்து நல்லா நம்ம ஸ்ட்ரென்தனிங் பண்ணணும். ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறதுனால என்ன யூஸ்ன்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக பட்டக்ஸ் பெயின் மட்டும் குறையாது, பேக் பெயினும் வந்து கண்டிப்பாக குறையும். அதனால் குளூட்டியஸ் மசிலை வந்து ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அது எப்படின்னா, இது போல் சைடாக பட்டுக்கும். சைடாக பட்டுக்கு இந்த காலை நல்லா மேலே தூக்கிட்டு நல்லா திரும்ப சைடாக பின்னாடி போகணும். பின்னாடி போயிட்டு ஒரு 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு 1 2 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு கீழே இறங்கணும். அதே போல் திரும்ப மேலே தூக்கி சைடாக கொண்டு போயிட்டு ஒரு 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணணும். இது வந்து ஒரு 10லேருந்து 15 ரிப்பீட்டேஷன் பண்ணணும். இது ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ். இது வந்து 2 பக்கமே பண்ணணும். குளூட்டியஸ் மசில் வந்து லெஃப்ட் சைடும் பண்ணணும், ரைட் சைடும் பண்ணுறப்போ குளூட்டியஸ் மசில் வந்து நல்லா ஸ்ட்ரென்தனிங் ஆகும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். வந்து பெயினும் வந்து பட்டக்ஸ்லேயும் குறையும், லோயர் பேக் பெயின் L4 L5 லெவலில் இருக்கிற பெயினும் வந்து நிச்சயமாக குறையும். அடுத்தது இந்த பட்டக்ஸ் பெயின் லோயர் பேக் பெயின் குறையிறதுக்கு வந்து முக்கியமாக இதே போல் ப்ரோன் பொசிஷன் கவுந்து படுத்துட்டு கை நல்லா சப்போர்ட்டிவாக பின்னால் வச்சு இந்த காலை வந்து முட்டி மடக்காமல் ஸ்ட்ரைட்டாக மேலே தூக்கணும். தூக்கிட்டு ஒரு 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும். 1 2 3 ரிலாக்ஸ். அதே போல் பெயின் அதிகமாக இருக்குன்னா கொஞ்சம் மீடியமாக தூக்கிக்கலாம். பெயின் ரொம்ப இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபுல்லாக தூக்க முடியாது, ஓரளவு மீடியமாக தூக்குற அளவுக்கு பண்ணாலே போதும். 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணணும். அதே போல் இந்த பக்கம் தான் பெயின் இருக்குது, அந்த பக்கம் பெயின் இல்லை அப்படின்லாம் இருக்கக்கூடாது. அந்த பக்கமும் வந்து எக்ஸசைஸ் வந்து இது பண்ணணும். கண்டிப்பாக ஒரு 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு விடணும். இல்லை எனக்கு பெயின் நல்லா குறைஞ்சிருக்கு, ஒரு 5 செகண்ட்ஸே பண்ண முடியும் அப்படின்னா ஒரு 5 செகண்ட்ஸ் பண்ணிவிட்டு கூட ரிலாக்ஸ் பண்ணலாம். இது 10 to 15 ரிப்பீட்டேஷன் பண்ணலாம். இந்த எக்ஸசைஸ் எல்லாமே வந்து 3 டைம்ஸ் டே பண்ணலாம். மார்னிங், ஈவினிங், நைட்டு. சாப்பிட்டதுக்கப்புறமும் பண்ணலாம், சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் பண்ணலாம். இப்போ இந்த சயாட்டிக் நர்வ் டென்ஷன் வந்து பட்டக்ஸ்லேருந்து கால் வரைக்கே வருது. அந்த L5 ரூட் வந்து இரிட்டேஷன் ஆகுறதுனால நமக்கு பட்டக்ஸ்லேருந்து இந்த சைடு கால் வரைக்கும் நல்லாவே வரும். ஏன்னா இந்த முட்டிக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த சயாட்டிக் நர்வ் வந்து 2ஆக பிரியும். இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் வந்து பிரியும். இந்த போன் தான் வந்து ஃபிபுலான்னு சொல்லுவோம். இந்த ஃபிபுலாங்கிற போன் வந்து இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நல்லா முட்டை மாதிரி இருக்கும், தொட்டு பார்த்தா தெரியும். கால்குலேட் பண்ணுங்கள், தெரியுதா? இந்த எலும்பு தெரியுதா? இந்த எலும்பு பகுதியை வந்து இந்த இடத்துல வந்து டென்ஷன் வந்து அந்த நரம்பு வந்து இந்த இடத்துல ரப் பண்ணி போகிறப்போ இந்த இடத்துல ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுனால
வலி வந்து இங்கேருந்து கீழே வரைக்கும் கெண்டகால் சதை வரைக்கும் வலி வந்து அதிகமாகும். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஃபிபுலா போனுங்க வந்து கொஞ்சம் நல்லா மொபிலைஸ் பண்ணுற மாதிரி பண்ணணும். மொபிலைஸ் பண்ணுறப்போ இந்த இடத்துல இருக்கிற நர்வ் வந்து டென்ஷன் வந்து கொஞ்சம் லூஸ் ஆகிறப்போ நமக்கு பெயின் வந்து கண்டிப்பாக குறையும். எப்படின்னா இந்த போன் மேலே கை வச்சு கொஞ்சம் லேசாக ப்ரெஷர் பண்ணி அழுத்தணும். இதை போல் வந்து முட்டியில் நல்லா சப்போர்ட் வச்சுட்டு இந்த கையால் அந்த ஃபிபுலர் போனை அட்டாச் பண்ணி நல்லா ஃபிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கீழ் நோக்கி தள்ளணும். தள்ளுற மாதிரி ப்ரெஷர் கொடுக்கணும், அவ்வளோதான். இங்கே ப்ரெஷர் நல்லா ஸ்டாட்டிக்காக பிடிச்சிட்டு இந்த இடத்துல ப்ரெஷர் நோக்கி தள்ளுற மாதிரி, கீழே நோக்கி தள்ளுற மாதிரி ஒரு 2 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு 2 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணணும். இது ரிப்பீட்டடாக பண்ணப்போ நமக்கு அந்த ஃபிபுலர் ஹெட்டு வந்து நல்லா மொபிலைஸ் ஆகும். மொபிலைஸ் ஆகிறதுனால அந்த நர்வோட டைட்னஸ் குறையும், கண்டிப்பாக வலி குறையும். இந்த எக்ஸசைஸ், இந்த டிப்ஸ் நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி வலி இருக்க இடத்துல கொஞ்சம் ஐஸ் க்யூப் எடுத்து ஒரு காட்டன் டவல்லையோ இல்லை காட்டன் துணியில் நல்லா வச்சு மடித்து அந்த இடத்துல நல்லா இந்த ஃபிபுலர் ஹெட் இருக்கிற இடத்துல, இந்த பெயின் இருக்கிற இடத்துல கொஞ்சம் நல்லா மசாஜ் கொடுக்கலாம். அதே போல் பட்டாக்ஸ் பகுதியிலையும் வந்து நல்லா ஐஸ் க்யூப் மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த எக்ஸசைஸ் செய்யுங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நான் சொன்ன எக்ஸசைஸ்லாம் வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து சூட்டபுளாக இருக்கும் எல்லோரும் கண்டிப்பாக பண்ணுங்கள். வலி அதிகமாக இருக்குது, என்னால் செய்ய முடியலைன்னா கண்டிப்பாக செய்ய வேண்டாம். ப்ராப்பராக உங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணிவிட்டு பண்ணலாம், இல்லை டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணிவிட்டு கூட பண்ணுங்கள். எந்த எக்ஸசைஸ் பண்ணியும் வலி குறையல, எதுவுமே பண்ண முடியல, இந்த இடத்துல வலி அதிகமாக இருக்குது, இந்த பட்டாக்ஸ் பகுதியில் இருக்கிற வலி குறையவே இல்லை, மெடிசன்ஸ் எடுத்தும் குறையல, இந்த பட்டாக்ஸில் இருக்கிற வலி பெயின் வந்து கால் வரைக்கும் என்ன பண்ணாலும் குறையல அப்படிங்கிறவங்க மட்டும் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் ரிப்போர்ட்ஸ் எம்ஆர்ஐ இருந்தால் அனுப்புங்க. உங்களுக்கு வந்து இதில் வந்து எக்ஸசைஸ் மட்டும் கிடையாது, ஃபிசியோதெரபியில் இன்னும் நிறைய அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் டெக்னிக்ஸ் இருக்குது, நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. அதுபடி உங்களுக்கு வந்து மருந்து மாத்திரை இல்லாமல் உங்களுக்கு அறுவை சிகிச்சை தான் தீர்வு அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தா கண்டிப்பாக நாங்கள் ஆல்ட்ரேட்டாக அறுவை சிகிச்சை இல்லாமல் வந்து உங்களுக்கு நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம். தேங்க்யூ.